வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹெஸ்போல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லா லெபனானில் கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஹெஸ்போல்லா சாதனங்களின் வெடிப்புகள் குறித்து முதல் தடவையாக வியாழக்கிழமை உரையாற்றிய போது இஸ்ரேலுக்கு சவால் விடுத்தார். இஸ்ரேலின் முட்டாள்தனமான வடக்கு கட்டளை தளபதி லெபனான் எல்லைக்குள் ஒரு பாதுகாப்பு வலயம் பற்றி பேசுகிறார் என்று கூறிய அவர், நீங்கள் லெபனான் எல்லைக்குள் நுழைவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், உங்களின் டேங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், இதை ஒரு வரலாற்று சந்தர்ப்பமாக பார்ப்போம் என்று நஸ்ரல்லா அறிவித்தார். கூடுதலாக செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய இரு தினங்களிலும் நடந்த தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேலுடன் தாம் தொடர்பில் இருந்ததாக நஸ்ரல்லா ஒப்புக்கொண்டார். முதல் சுற்று தாக்குதலுக்கு பின்னர் புதன்கிழமை மற்றொரு சுற்று வெடிகுண்டுகள் வெடிக்கும் என்று தனக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். செவ்வாய்க்கிழமை லெபனானில் ஹெஸ்போல்லாவின் பேஜர்கள் வெடித்தபின் இஸ்ரேலில் இருந்து எனக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலில் இருந்து எனக்கு தகவல் வந்தது. இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் புதன்கிழமை மற்றொரு தாக்குதல் லெபனானுக்குள் இருக்கும் என்று எனக்கு கூறப்பட்டது என்று நஸ்ரல்லா விளக்கினார். இது ஒரு ஆச்சரியமான கூற்று. செவ்வாய்க்கிழமை ஹெஸ்போல்லா உறுப்பினர்களின் பேஜர்கள் ஆயிரக்கணக்கில் வெடித்த போது அவை எப்படி வெடித்தன என்பதை ஹெஸ்போல்லாவின் தொழில்நுட்ப நிபுணர்கள் தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்களா? புதன்கிழமை மற்றொரு தாக்குதல் லெபனானுக்குள் இருக்கும் என்று அவர் எச்சரிக்கப்பட்ட போது தமது உறுப்பினர்களை எச்சரித்திருக்க மாட்டாரா? பேஜர் போன்ற வேறு மின்னியல் சாதனங்களை சோதனையிட உத்தரவிட்டிருக்க மாட்டாரா? முக்கியமாக ஹெஸ்போல்லா உறுப்பினர்களிடம் இருந்த ரேடியோக்கள் முதல் நாள் வெடித்து பேஜர்கள் வாங்கிய அதே காலப்பகுதியில் வாங்கப்பட்டவை என்பதால் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்று தமது உறுப்பினர்களுக்கு அறிவித்திருக்க மாட்டாரா? செவ்வாய்க்கிழமை அவர் எச்சரிக்கப்பட்டு புதன்கிழமை ரேடியோக்கள் வெடித்து 20க்கும் மேற்பட்ட ஹெஸ்போல்லா உறுப்பினர்கள் இறக்க 500க்கும் மேற்பட்ட ஹெஸ்போல்லா உறுப்பினர்கள் காயமடைந்த பின்னர் வியாழக்கிழமை தொலைக்காட்சியில் தோன்றி இது எனக்கு முன்கூட்டியே தெரியும் என்று கூறினால் அதன் அர்த்தம் என்ன? ஒருவேளை இஸ்ரேலின் எச்சரிக்கையை சீரியஸாக எடுக்கவில்லையோ? அப்படியும் இருக்க முடியாது. செவ்வாய்க்கிழமை பேஜர்களை வெடிக்க வைத்து இஸ்ரேல் தம்மால் இப்படி ஒரு தாக்குதலை நடத்திய பின்னர் இஸ்ரேலிய எச்சரிக்கையை எப்படி சீரியஸாக எடுக்காமல் இருக்க முடியும்? நஸ்ரல்லாவின் கூற்றில் ஏதோ இடிக்கிறது. இஸ்ரேலின் வடக்கு நகரங்களில் இருந்து இடம்பெயர்ந்த இஸ்ரேலிய பொதுமக்கள் பற்றியும் நஸ்ரல்லா உரையாற்றினார். அது பற்றி கூறிய அவர், வடக்கே ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் குடியேறியவர்களை திருப்பி அனுப்புவதன் மூலம் போரின் நோக்கங்களை விரிவுபடுத்திய பின்னர் இராணுவத்தை வடக்குக்கு மாற்றுவது பற்றிய இஸ்ரேலிய எதிரியின் பேச்சு கலவையானது. வடக்கில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களை திருப்பி அவர்களது வீடுகளுக்கு உங்களால் கொண்டு வர முடியுமா என்று நஸ்ரல்லா கேட்டார். நீங்கள் அவர்களை திருப்பி அவர்களது வீடுகளுக்கு கொண்டு வர முடியாது. இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார் நஸ்ரல்லா. இங்கு ஒரு விஷயத்தை நஸ்ரல்லா வசதியாக மறந்து விடுகிறார். இஸ்ரேலிய லெபனான் எல்லையில் ஹெஸ்போல்லா தாக்குதலை தொடங்கிய பின் தமது வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்தவர்கள் வடக்கு இஸ்ரேலிய நகரங்களில் வசித்த 60,000 மக்கள் மட்டுமல்ல, தெற்கு லெபனான் நகரங்களில் வசித்த 1,10,000 லெபனான் மக்களும் இடம்பெயர்ந்துள்ளார்கள். அதாவது ஹெஸ்போல்லா தொடங்கிய தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்களை விட லெபனான் பொதுமக்கள் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக எண்ணிக்கை. சொந்த மக்களை அதிக எண்ணிக்கையில் இடம்பெயர வைத்துவிட்டு இஸ்ரேலுக்கு சவால் விட்டுள்ளார் நஸ்ரல்லா. நஸ்ரல்லா தனது உரையை தொடங்கிய போது லெபனான் அரசாங்கம், சுகாதார அமைச்சும் மற்றும் சிவில் பாதுகாப்பு நிறுவனங்களின் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்து தொடங்கினார். தமது உரையை தொடர்ந்த அவர், கடந்த 2 நாட்களில் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். எமது உறுப்பினர்கள் பலருக்கு கண்காயங்கள் உள்ளன. மருத்துவமனைகள் ஓய்வின்றி வேலை செய்வதால் அழுத்தத்தில் உள்ளன. தியாகிகளின் மரியாதையை ஏற்றுக்கொண்டதற்காக வீட்டிலும் தெற்கு முன்னணியிலும் உள்ள தியாகிகளின் குடும்பத்தினரை நான் பாராட்டுகின்றேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகின்றேன். தாக்குதல்களுக்கு பின்னர் ஈரான், ஈராக் மற்றும் சிரியாவின் மருத்துவ உதவிக்கு நஸ்ரல்லா நன்றி தெரிவித்தார். அவர் இஸ்ரேலை குற்றம் சாட்டினார். இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான வெடிகுண்டுகளை அனுப்பி அவற்றை ஒரே நேரத்தில் வெடிக்க வைத்தது. இஸ்ரேலிய எதிரி அனைத்து சட்டங்கள், விதிமுறைகள் மற்றும் சிவப்பு கோடுகளை மீறியுள்ளார். ஏராளமான குண்டுவெடிப்புகள் மருத்துவமனைகள், சந்தைகள், பொதுச்சாலைகள், வீடுகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் பிற பகுதிகளை குறிவைத்தன என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதன்கிழமை நடந்த ரேடியோ குண்டுவெடிப்புகளால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். டசன் கணக்கான இறப்புகள் மற்றும் எண்ணற்ற காயங்கள் இன்னமும் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை. அந்த எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. 4000 பேஜர்கள் ஹெஸ்போல்லா உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டதை எதிரி அறிந்திருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஹெஸ்போல்லா உறுப்பினர்கள். அதாவது எதிரி வேண்டுமென்றே ஒரு நொடியில் 4000 ஹெஸ்போல்லா உறுப்பினர்களை கொல்ல திட்டமிட்டனர். இந்த பேஜர்களை வைத்திருப்பவர்கள் சிவிலியன் பகுதிகளில் அல்லது சிவிலியன் வழிகளை பயன்படுத்துகிறார்கள் என்ற உண்மையை இஸ்ரேல் பொருட்படுத்தவில்லை என்றார். இதிலும் ஒரு விஷயத்தை கூற வேண்டும். பேஜர்கள் வெடித்த போது பாதுகாப்பு கேமராக்களால் படமாக்கப்பட்ட பல காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் உலாவுகின்றன.
பேஜரை வைத்திருந்த நபர் மட்டுமே பாதிக்கப்பட்டார் அல்லது காயமடைந்தார். அருகில் நின்றவருக்கு எதுவும் ஆகவில்லை என்பது அந்த காட்சிகளில் தெரிகிறது. அந்த அளவுக்கு சிறிய வெடிப்பாக இருக்கும் விதத்தில் அல்லது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் அந்த தாக்குதல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நடந்தது ஒரு பெரிய தீவிரவாத நடவடிக்கை என்று நஸ்ரல்லா அறிவித்தார். செவ்வாய் மற்றும் புதன் நிகழ்வுகளை படுகொலைகள் என்று வரையறுப்போம். நாங்கள் பல உள்ளக விசாரணை இயக்கங்களை நிறுவி அனைத்து காட்சிகளையும் சாத்தியங்களையும் ஆராய்ந்து கிட்டத்தட்ட இறுதி முடிவுக்கு வந்துள்ளோம். அதன்படி இந்த படுகொலைகள் போர்க்குற்றங்கள் அல்லது மீது செய்யப்பட்ட போர் பிரகடனம் என்றார். தாக்குதல்களுக்கு இஸ்ரேலை தண்டிப்பதாக நஸ்ரல்லா சபதம் செய்தார். செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இரத்தக்களறி நாட்கள். ஆனால் இந்த சோதனையை எங்களால் சமாளிக்க முடியும். மேலும் இந்த அடி எங்களை வீழ்த்தாது என்று அவர் கூறினார். பேஜர் மற்றும் ரேடியோ தாக்குதல் இஸ்ரேல் ஹெஸ்போல்லா செய்த போர் பிரகடனம் என்று கூறியுள்ளார் ஹசன் நஸ்ரல்லா. அதை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? அவரது பதிலடி எப்படியானதாக இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.